இதுவரை காலமும் விடுதலை புலிகள் கடும்போக்காளர்கள் என்ற ஒரு எண்ணக்கரு எங்கள் மத்தியில் இருந்தது. அவர்கள் கடும்போக்காளர்கள் அல்ல, முஸ்லிம்கள் தொடர்பாக நல்ல புரிந்துணர்வுடன் செயல்படக்கூடிய தத்துவார்த்த அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு அமைப்பு என்பதனை விடுதலை புலிகளின் தலைவரே உறுதி செய்திருக்கிறார். 1990ஆம் ஆண்டு காத்தான்குடி அப்படின்ற இடத்துல 173 இஸ்லாமியர்கள் தொழுகை செஞ்சுட்டு இருக்கிறப்போ கொல்லப்படுறாங்க. இது விடுதலை புலிகள் தான் செஞ்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு சில மாட்டுச்சாணி மூளைகள் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை அவங்க செய்யல அப்படின்னு விடுதலை புலிகள் அன்னைக்கே மறுத்தாங்க. முதல்ல இந்த சம்பவம் நடந்தப்போ காத்தான்குடி விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இல்ல. அந்த பள்ளிவாசல் இருந்த இடம் இலங்கை ராணுவ முகாம் பக்கத்துல இலங்கை கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே பல தமிழர்களையும் பல இஸ்லாமிய மக்களையும் மாத்தி மாத்தி கொலை பண்ணி விடுதலை புலிகளுக்கிடையேயும் இஸ்லாமிய மக்களுக்கிடையும் பிளவு ஏற்படுத்த இலங்கை அரசு முயற்சித்ததா பல ஆதாரங்களை விடுதலை புலிகள் வெளியிட்டிருந்தாங்க. விடுதலை புலிகளுக்கான சர்வதேச ஆதரவுகளை குறைக்கவும் இஸ்லாமிய நாடுகளை விடுதலை புலிகளுக்கு எதிராக மாத்தவும் இலங்கை அரசால செய்யப்பட்ட சதி அப்படின்னு விடுதலை புலிகள் அன்னைக்கு குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த தாக்குதல் நடந்தப்போ இலங்கை பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜேந்திரா அப்படின்றவரு விடுதலை புலிகளுக்கு எதிரான போருக்கு இஸ்லாமிய நாடுகளோட ஆதரவு தேடுறதுக்கு இஸ்லாமிய நாடுகள்ல சுற்றுப்பயணத்துல இருந்தாரு அப்படின்றதையும் விடுதலை புலிகள் சுட்டி காட்டியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை பத்தி ஆய்வு செஞ்ச ஜெர்மன் பத்திரிகையாளரான கிரெட் புஷ் மற்றும் அமெரிக்காவை சார்ந்த கிறிஸ்தவ பங்கு தந்தையான மில்லர் அவர்களுடன் சேர்ந்து காத்தான்குடி மக்களை சந்திச்சு அவர்களுடன் நடத்தின உரையாடல்ல இந்த சம்பவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் அமெரிக்க வாழ் இலங்கை தமிழர்கள் அமைப்பு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்களை சந்திச்சு ஒப்பந்தம் போட்டதா வரலாறு இருக்கு. முஸ்லீம் மக்களை விடுதலை புலிகள் தான் கொண்டு இருந்தாங்க அப்படின்னா 2002ல இந்த ஒப்பந்தம் நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. அப்புறம் டிவிக்கில ஒரு நாய் சொல்லுது, அவங்க கொள்கை தலைவர்கள் யாருமே ஒரு உயிரை கொன்னடா கூட சரித்திரம் இல்ல அப்படின்னு. அந்த தற்குறியோட தலைவனே 41 பேரை கொன்ன கொலையாளி தான். டே தற்குறி, உன் கொள்கை தலைவன் சொரியா இருக்கான்ல, கீழ்வெண்மணி படுகொலை பத்தி அந்த நாய் சொன்னதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேடை போட்டு பேசு, சரியா?